Welcome to Let's Cook Food Lovers channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது லெமன் சட்னி. இன்னைக்கு நான் லெமன் சட்னியை பாத்தீங்கன்னா ரவா இட்லியோட இத நான் வந்து சர்வ் பண்றேன். இந்த லெமன் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான சட்னிங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க வந்து இத செஞ்சிடலாம். ஆபீஸ் போற லேடிஸ்க்கு இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா செய்யக்கூடிய சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பார்க்கலாம். லெமன் ஜூஸ், வெறும் மிளகாய் தூள், பெருங்காயம், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, மேலே வாசனைக்கு கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இப்போ என்னோடய அளவு எப்படி எடுத்திருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு குழிக்கரண்டி, அந்த குழிக்கரண்டி ஃபுல்லாக நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரை கரண்டி நீங்கள் வந்து வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கணும். அதில் கால்வாசி உப்பு. உங்களோட லெமன் ஜூஸ் பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா புளிப்பாக நல்ல காரசாரமாக ஒரு சட்னி ரெடி ஆகிடும். ஸோ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு குழி கரண்டிக்கான எலுமிச்சை சாறு இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அரை குழி கரண்டி அளவுக்குள்ளே இருக்க வெறும் மிளகாய்த்தூள், ஏன்னா புளிப்பு இருக்கிறதுனால நம்ம காரம் அதிகமாக தாங்க போடணும். கால்வாசி குழிக்கரண்டி உப்பு. ஸோ இந்த அளவில் வந்து பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு தாளித்து கொட்டிட்டேன். கடுகு தாளிக்கும் போது வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலையும், நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், செக்கெண்ணெய். ஸோ அது ரெண்டையும் எடுத்து அந்த 2 எண்ணெயிலையும் கலந்து கடுகு தாளித்து இதில் கொட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போயே நல்ல மனம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கடுகு தாளிக்கும் போதே பெருங்காயத்தை அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லியும் அது மேலே போட்டுட்டோம்னா நம்மளோட சுவையான லெமன் சட்னி தயாராகிடுச்சு. இது வந்து எதுக்கெல்லாம் வந்து மேட்ச் ஆகும்னு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் உப்புமாக்கும் இது வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். சட்னி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 3 டேஸ் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லெட்ஸ் குக் ஃபுட் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.